இன்றைக்கி நம்ம டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி சாரில் எடுத்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸி சாறு ஈரம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ அதில் நம்ம பொடிச்ச ரவையும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சுடுதண்ணி எடுத்திருக்கேன். சுடுதண்ணி எடுத்துகிட்டு இப்போ கலந்து விட்டுக்குங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதிலே நம்ம 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீனி, உப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நல்லா தொளிச்சிட்டு மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. உங்களுக்கு நான் கை வச்சு ப்ரெஷ் பண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, நல்லா அமுங்குது பார்த்தீங்களா. நம்ம ரவா போட்டிருக்கனால நீங்கள் இது பண்ண வேண்டாம், சூப்பராக வருங்க சப்பாத்தி. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம கறி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 மிளகு எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்டார் பூ, ஒரு பட்டை, கல்பாசி இதை சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே 2 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. காரத்துக்கு மிளகாய், இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் காலிஃப்ளவர் இருந்ததுனால போட்டுருக்கேன். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்து குருமா வச்சுக்கோங்க. இது கூட பட்டாணி, ஊற போட்ட பட்டாணி நான் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காயை நல்லா வதக்கியாச்சு 2 நிமிஷம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்குங்க. குருமா ரொம்பையும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேவியோடு நீங்கள் இறக்கிக்கோங்க. 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். 2.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. நம்ம 2வது அடுப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கிறலாம். இப்போ சப்பாத்திக்கெல்லாம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம். சப்பாத்தி இந்த சைடில் நம்ம திருப்பிக்கலாங்க. இப்போ இந்த சைடில் நமக்கு எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாங்க. தடவி கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம திருப்பிக்கலாம். இந்த சைடு நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம். இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கோங்க.
இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கலாங்க. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரெஷர் போயிடுச்சு. அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்குனாலும் நமக்கு இருக்கணுங்க குருமா. இது நல்லா பரோட்டா சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸு கீ ரைஸுக்கெலாம் இது நல்லா சைடிஷாகவும் நம்ம வச்சுக்கலாம். பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சதுனால உப்பு உரப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. மல்லி இலை தூவிக்கோங்க. அருமையான இன்றைக்கி சப்பாத்தியும் குருமாவும் தான் பார்த்துருக்கோங்க டின்னருக்கு. ஏற்கனவே நான் சப்பாத்தி பூரிலாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒவ்வொரு சப்பாத்தி ஒவ்வொரு மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிருப்போங்க, போய் பாருங்கள். வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம அருமையான டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் தேவிஸ் கிச்சனில். சப்பாத்திக்கும் இந்த குருமாவுக்கும் சூப்பராக இருக்குங்க. பரோட்டாவுக்கும் நல்லாயிருக்கும். கீ ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டின்னர் ரெசிபி பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டுருக்குன்னு போய் பாருங்கள். வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.